இங்க பிரியனும் ஜெயஸ்ரீயோட ஃப்ரெண்ட்ஸும் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அவளுக்கு வேர்க்குதுன்னு ஃப்ரெண்டுக்காரி சொல்ல பிரியன் ஃபேன் போடுறான். அப்போ அவனுக்கு டாக்டர் சொன்னது ஞாபகம் வருதுங்க. மறுபடியும் அவங்களுக்கு அந்த சூசைட் ஞாபகம் வராம பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த டைம்னு பார்த்து பூஜா ஆப்பிள் கட் பண்ண வர பிரியன் எல்லாரையும் உள்ள கூப்பிட்டு வச்சு டாக்டர் சொன்ன விஷயத்த சொல்லி அவளை பத்திரமா பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்றாங்க. அப்புறம் ஜெயஸ்ரீ கிட்ட கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும் போது அவ கேட்கறா, மனோஜை எப்படி அடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா பிரியன் அதுக்கு எதுவுமே பதில் சொல்லாம அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. கட் பண்ணா மது லிப்ட்ல போகும்போது ஜக்கு பாட்டு பாடிக்கிட்டே உள்ள வராங்க. கடுப்பான மது அன்னைக்கு இந்த பாட்டை பிளே பண்ண கேட்டப்போ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எதுக்கு பாடி கடுப்பேத்துற அப்படிங்கிற மாதிரி கேட்கறா. ஏங்க, நீங்க கேட்டதுக்கெல்லாம் நான் மட்டும் அன்னைக்கு பிளே பண்ணியிருந்தா பின்னாடியே மொத்த கூட்டமும் வந்திருக்கும், அப்புறம் பார்ட்டியோட வைப் போயிருக்குங்க, புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. அப்படியே உங்க கோவம் குறைஞ்சிருந்தா உங்க போன் நம்பர் கிடைக்குமா அப்படின்னு கேட்டு நம்பரை உஷார் பண்ண பாக்குறான். இந்த பக்கம் சித்தார்த்த ஆபீஸுக்கு வந்ததுமே அவங்க அம்மா சொன்னது ஞாபகம் வந்து ஹரிணியை கண்டுக்காம போறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, என்னடி ஆச்சரியமா இருக்கு, உன்னை பார்த்தும் குட் மார்னிங் சொல்லாம போறாரு, இப்போ உள்ள போய் எப்படி கெஞ்சிரா இருப்பாரு அப்படின்னு ஓட்டுறாங்க. அதுக்கப்புறம் சித்தார்த் ஹரிணியோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு, ஆனா சித்தார்த் அவகிட்ட என்ன சொல்லியிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? ஸ்டீஃபன் ஊருக்கு போனதுனால அவனோட ஒர்க்கை ஹரிணியை கம்ப்ளீட் பண்ண சொல்லு அப்படின்னு மெமோ கொடுக்குறான். இதை கேட்ட ஹரிணி அவனோட லவ்வை நான் ரிஜெக்ட் பண்ணதுனால இப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறானோ அப்படின்னு சொல்லி அவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கோவமா கேபினுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் வீட்டை காட்டுறாங்க. அங்க அப்பா ஜெயஸ்ரீ கிட்ட பேசினியா, மாப்பிள்ளை பாக்குறத பத்தி ஏதாவது சொன்னாலா அப்படிங்கிற மாதிரி கேட்க அம்மா அவ பிஸியா இருக்கிறதா சொல்லி சமாளிக்கிறாங்க. உடனே அம்மா ஜெயஸ்ரீக்கு கால் பண்ணி மாப்பிள்ளை பாக்குற விஷயத்த சொல்லி எப்பேற்பட்ட மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. ஆனா ஆல்ரெடி செம கடுப்புல இருக்கிற ஜெயஸ்ரீ ஒழுங்கா போனை வச்சிரு அப்படின்னு சொல்லி கட் பண்றாங்க. அப்பா ஒருவேளை லவ்வா இருக்குமோ அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட அம்மா அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. இந்த பக்கம் கோச் இருக்கார்ல, அவர் வந்து புனே டீம் கூட ஆட போற பிளேயர்ஸ் லிஸ்ட்டை வாசிக்கிறாருங்க. அதுல அஸ்வின் பேர் இல்லவே இல்லை. கோச் கிட்ட கேட்டதுக்கு லாஸ்ட் 2 மேட்ச்ல வெறும் 25 ரன்ஸ் தான் அடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாருங்க. அஸ்வின் அப்செட்டா இருக்கும்போது மீரா ஓடி வந்து நானும் புனே டீமுக்கு செலக்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சந்தோஷப்படுறா. ஆனா அஸ்வின் செலக்ட் ஆகலன்னு தெரிஞ்சதுமே நேரா கோச் கிட்ட போய் அஸ்வின் இல்லாம எங்க வீட்டுல என்ன தனியா அனுப்ப மாட்டாங்க, நான் வரல அப்படின்னு சொல்றா. கோச்சும் ஷாக் ஆகி அவளை வைஸ் கேப்டன் ஆக்க போற விஷயத்தையும் சொல்றாருங்க. ஆனா அப்பயும் அவ கேட்கவே இல்லை. வேற வழியே இல்லாம கோச் அஸ்வினை சப்ஸ்டியூட் பிளேயரா கூப்பிட அவனும் ஓகே சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் ஜெயஸ்ரீ இருக்காங்கல்ல, அவங்க பழைய போட்டோஸ் எல்லாமே பார்த்து மனோஜ் கூட இருந்ததை எல்லாம் நினைச்சு அழுதுகிட்டு அவன் கொடுத்த கிஃப்ட் எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாங்க. அப்போ பிரியன் வந்து தடுக்க, என்ன எதுக்காக காப்பாத்துனீங்க, இப்படி துடிச்சு துடிச்சு சாகிறதுக்கு பதிலா ஒரே அடியா செத்து போயிருப்பேன்ல அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. செத்துட்டா எல்லாம் சரியாயிருமா, உங்க ஃபேமிலி நிலைமையை யோசிச்சிங்களா? இந்த மாதிரி நேரத்துல ஒன்னு உங்க மேல பழிய போட்டுட்டு அங்கேயே கிடக்கலாம், இல்லைன்னா அந்த வழியை பலமா மாத்திக்கிட்டு இன்னொரு லைஃபை தேடி போகணும், முடிவு உங்க கையில தான் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்றாங்க. அதே மாதிரி மீரா அவங்க அப்பா டை அடிக்கிறத பார்த்து நக்கல் பண்றாங்க. அவரோட பிசினஸ் விஷயமா வெளியே போறேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. அப்படியே மீரா பூனே மேட்ச் பத்தி சொல்ல அம்மா தனியா போய் யோசிக்கிறாங்க. ஆனா அஸ்வினும் வரான்னு சொன்னதுக்கு அப்புறம் தாங்க அவங்க ஓகே சொல்றாங்க. குளிச்சு முடிச்சுட்டு புது லுக்குக்கு வந்த அப்பாவை பார்த்ததுமே, என்ன பொண்ணு பக்கம் வந்தீங்கல்ல அப்படியே இருக்கீங்க அப்படின்னு எல்லாருமே ஓட்டுறாங்க. அப்புறம் அப்பா மாப்பிள்ளை பேச்சை எடுக்க மீரா அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரான். ஆனா அம்மா அதை தடுத்துட்டு அவ உங்க இஷ்டம்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி போய் சொல்லி அப்பாவை அனுப்பி வைக்கிறாங்க. இங்க சித்தார்த் அம்மாவுக்கு கால் பண்ணி அவ லேட்டா தான் வரா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அம்மா வந்ததும் மெமோ கொடுக்க சொல்றாங்க. சித்தார்த், ஏம்மா லவ்வ சேர்க்க சொன்னா நீ இப்படி பண்றிய அப்படிங்கிற மாதிரி கேட்க அவகிட்ட பல்ல காட்டாம நான் சொல்றதை மட்டும் செய் அப்படின்னு ஆர்டர் போடுறாங்க. ஹரிணி லேட்டா வர சித்தார்த் அவளை கூப்பிட்டுட்டு, மணி என்னாச்சு, உன் இஷ்டத்துக்கு வர்றதுக்கு இது என்ன ஆபீஸா இல்ல வேற ஏதாவது நினைச்சியா, இந்த மெமோ அப்படின்னு கராரா கொடுக்குறான். ஹரிணியும் கேபினுக்குள்ள வந்ததும் அடுப்புல வச்ச விறகு மாதிரி தக தகன்னு எரிய ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி ஜெயஸ்ரீயும் ஊருக்கு கிளம்புறாங்க. அவ கழுத்துல இருக்கிற தற்கொலை முயற்சி தழும்ப பார்த்தா வீட்டுல மாட்டிப்பா அப்படின்னு நினைச்சு பிரியா அவளுக்கு ஒரு நெக் பேண்டை வாங்கி கொடுக்குறாங்க. அப்பவும் ஜெயஸ்ரீ, மனோஜ் உங்க ஃப்ரெண்டா இருந்தும் எதுக்காக அவனை அடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு பிரியன், அவன் என் ஃப்ரெண்டுங்கிறதுக்காக அவன் பண்ணதெல்லாம் சரியாயிடாது, நான் உங்களை பத்தி சொல்லியும் அவன் கேர் பண்ணவே இல்லை, அதான் அடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பஸ் கிளம்ப போற நேரம் கூட அவனை எங்க வச்சு அடிச்சிங்க அப்படின்னு அவ கேட்க, பஸ் கிளம்புதுங்க, நீங்க ஃபர்ஸ்ட் போங்க அப்படின்னு பிரியன் அவளை வழி அனுப்பி வைக்கிறதோட இந்த எபிசோடுங்க முடியுதுங்க.